என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று ஒருவர் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, குலதெய்வத்திடம் சென்று செய்வினைகள் செய்யச் சொல்லி ஒருவர் கேட்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் தெய்வத்திற்கோ அந்த கோவிலுக்கோ மிகவும் நெருக்கமானவராகத்தானே இருக்க முடியும். என் தங்கமே, உனக்கு இது போன்ற கெடுதலை செய்ய நினைக்கின்றவர் யார் என்று அம்மா உனக்கு அவசர செய்தியாக இன்று கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாமலேயே இருக்கலாம். ஆனால் அம்மா இந்த பிரித்யங்கரா எதற்காக நம்மிடத்தில் இதை சொல்கிறாள் என்று நீ நினைக்கின்றாயல்லவா? நம்மை எதற்காக மனதளவில் பதற்றமடையச் செய்கிறாள் என்று நீ யோசிக்கின்றாயல்லவா? என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீயோ அங்கே பரிதாபத்தோடு நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னை பார்த்தால் எனக்கே அத்தனை பாவமாக இருக்கின்றது. ஏன் தெரியுமா? வெள்ளந்தியான குணத்தோடு இருக்கின்றாயல்லவா? யாருக்கும் நீ கெடுதல் செய்ய நினைப்பதும் இல்லை. யாரும் உனக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீ ஒத்துக்கொள்வதும் இல்லை. ஏனென்றால் நான் எந்த தவறுமே செய்யவில்லையே, யார் வாழ்க்கையையும் கெடுக்கவில்லையே, நான் நன்றவனாகத்தானே இத்தனை காலமும் இருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ இப்படி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் ஆபத்தானதும் கூட. ஏனென்றால் இங்கே ஒருவன் நல்லவனாக இருந்துவிட்டு மற்றவர்களிடத்தில் நல்ல பெயரை எடுத்து விட்டான் என்றாலே அவனை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் பொறாமைப்படுவதோடு மட்டுமல்லாமல் எப்படி இவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய வேண்டும் என்றல்லவா நினைத்து விடுகின்றார்கள். அப்படி அவர்கள் நினைத்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற சூழ்ச்சிகள் தானே உன்னை பலவிதமான சோதனைக்கு ஆள்படுத்தி நிற்கின்றது. என் பிள்ளையே, இந்த சோதனைகளுக்கெல்லாம் உனக்கு இன்று அம்மா ஒரு முடிவு தருகின்றேன். என் பிள்ளை நீயோ எப்பொழுதும் மற்றவர்கள் மனதில் நம்மை பற்றி தவறாக நினைக்க மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். யாரும் நம் வாழ்க்கையை கெடுக்க மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் எந்த விதத்திலும் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் கெடுதலை செய்துவிட மாட்டார்கள். நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை என்கின்ற மன உறுதியில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் பிள்ளை, ஒரு விஷயத்தை நீ தெரியாமல் விட்டு விட்டாய். என் தங்கமே, சில நேரங்களில் நீ உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு சிலரை நீ சரியாக உற்று நோக்கி பார்ப்பாயானால் அவர்களின் பார்வையானது உன் மீது அதிகமாக இருக்கும். நீ என்ன செய்கின்றாய், எப்படி நடந்து கொள்கின்றாய், எப்படி பேசுகின்றாய் என்பதில்தான் அவர்கள் கவனம் முழுவதும் இருக்கும். என் பிள்ளையே, நீ ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் சிறு சிறு முன்னேற்றங்களை அடைந்து கொண்டிருக்கின்றாய். அந்த முன்னேற்றத்தை நீ எப்படி வெளிப்படுத்துகின்றாய்? உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கின்றதா? நீ அதிகமான வசதியோடு காணப்படுகின்றாயா? உன் கைகளில் பணம் அதிகமாக இருக்கின்றதா? உன்னுடைய கை கால்களில் நகைகள் அதிகமாக இருக்கின்றதா என்பதையெல்லாம் அவர்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் பார்க்கின்ற நேரம் அவர்களின் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாமே தவறாகத்தான் இருக்கின்றது. என் பிள்ளையே, அவர்களினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் முன்னேறிவிடக்கூடாது. எப்பொழுதும் இதே கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களிடத்தில் உதவி என்று நிற்க வேண்டும். நீ பாவமாய் கஷ்டப்பட்டு நிற்க வேண்டும். உனக்கு மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ யாருக்கும் எந்த உதவிகளையும் செய்துவிடக்கூடாது. இவற்றில் எல்லாம் அவர்கள் அதிக கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையை, இப்படி குலதெய்வத்தின் கோவிலுக்கு வந்து தெய்வத்தை வணங்காமல் அடுத்தவர்களை பார்த்து எப்படி இருக்கின்றார்கள், இவர்கள் முன்னேறி விடுவார்களா என்றெல்லாம் மனதிற்குள் தவறான எண்ணங்களோடு சுற்றி திரிகின்ற மனிதர்கள் இன்று குலதெய்வத்தின் சன்னதியில் நின்று கொண்டே இவர்களை நன்றாக ஆக்கிவிடாதே, இவர்கள் நல்லவர்கள் அல்ல, இவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் என்று உன்னை பற்றிய பொய்யினை அங்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே,
உன்னுடைய குலதெய்வத்தினுடைய குணம் என்னவென்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. குலதெய்வத்தை எவ்வளவுதான் விழுந்து விழுந்து வணங்கினாலும் உண்மையும் நேர்மையும் உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெய்வம் துணையாக நிற்கும் என்பதனை அவர்கள் மறந்துவிட்டார்கள் போலும். எவ்வளவோ பணத்தை குலதெய்வ கோவிலுக்கு இவர்கள் வாரி இறைக்கின்றார்கள். முன்னின்று எல்லா வேலையையும் செய்கின்றார்கள். ஆனால் மனதிற்குள் எண்ணம் அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பது. இப்படி இது போன்று இருப்பவர்களை தெய்வம் எப்படி தன்னுடைய அன்பினை கொடுக்க அழைப்பார்கள்? தெய்வம் இவர்களை ஒருபொழுதும் மன்னிப்பது கிடையாது. தெய்வத்தின் முன்னால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அறியாமல் செய்துவிட்டு குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கு இப்பொழுது ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையில்தான் பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்கள் வாழ்க்கையை பற்றியே அதிகமாக சிந்தித்து இன்று அவர்கள் வாழ்க்கை நடுத்தெருவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, அடுத்தவர்களை கெடுக்க நினைக்கின்றவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் தன் பெயரை இழந்து நிற்பார்கள் என்பதை அறியாமல் இது போன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்கள் இது போன்று செய்கின்ற இந்த விஷயங்களினால் இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றதோ என்கின்ற பயம் உனக்கு இருக்கலாம். என் பிள்ளையே, பொதுவாக இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்றவர்கள் எப்பொழுதும் பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்கள், தன் நிலையிலிருந்து இறங்கி ஒரு படி மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எதனால் இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் தெரியுமா? என் பிள்ளையே, ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதற்காக கலங்கி விடாதே. சோதனைகள் அதிகமாக யாருக்கு வாழ்க்கையில் இருக்கின்றதோ அவர்கள் தெய்வத்தின் அன்பினை அதிகமாக பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். தெய்வத்தின் அன்பினை பெற்று தன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவதற்காக இவர்கள் பல முயற்சிகள் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நீ விட்டு விடாதே. உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் நின்று இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய முயற்சிகளை செய்யலாம். எப்படி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு இவர்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்று இவர்கள் உணரவில்லை. நாம் எவ்வளவுதான் மற்றவர்களின் வாழ்க்கையில் செய்தாலும் குலதெய்வம் எப்பொழுதும் நியாயம் பக்கம்தான் துணை நிற்கும். குலதெய்வம் யாரிடம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை உணராமல் இப்பொழுது குலதெய்வத்தினுடைய கோபத்தையும் சாபத்தையும் வாங்கி கொள்ள தயாராகி விட்டார்கள். என் தங்கமே, குலதெய்வம் இனி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள். இந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நல்ல பாடத்தை இன்னும் வெகு விரைவாக கற்பித்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, அடுத்தவர்களுக்கு தொந்தரவுகளையும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல்களையும் செய்ய நினைக்கின்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நிற்பது உறுதியாகும். தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய பொறுமையினை நீ இழந்து விடாதே. இது போன்ற மனிதர்கள் அவர்கள் செய்வதுதான் சரி என்று எண்ணி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தெய்வத்தினுடைய சக்திகள் அதிகமாக உனக்கு கிடைக்கும் பொழுது, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு அதிகமாக கிடைக்கும் பொழுது, என் குழந்தை, எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம். அம்மா இன்று உனக்கு இதனை ஒரு எச்சரிக்கையாகத்தான் சொல்லி இருக்கின்றேன். இது போன்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இதையெல்லாம் செய்ய நினைக்கின்றார்கள். ஆனால் உன் பிரத்யங்கரா என் மூலமாக அவர்களுக்கு தண்டனை கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை அம்மா உனக்கு சொல்லி இருக்கின்றேன். என் தங்கமே, இனிமேலும் என் பிள்ளை, நீ எப்படி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து கொண்டிருக்கின்றாயோ அதுபோல நீ இருந்து உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம்.
உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த பிரத்யங்கராவும் என்றும் உனக்கு துணை நிற்கின்றோம். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.